இன்றைய வேத வசனம் எபிரெயர் 12:1. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை கழுவி இரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தினால் கிறிஸ்துவோடு ஐக்கியமாகுகிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை விளக்கும்படி பிசாசானவன் அவர்களையே சுற்றி திரிந்து உபத்திரவங்கள், நெருக்கடிகள், உலக கவலைகள், கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் என இப்படிப்பட்ட பாரங்களை கொண்டு தடுமாற செய்கிறான். முக்கியமாக பாவத்தை கொண்டு தடுமாற செய்கிறான் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்கிறது. இதனால் அவர்கள் இயேசுவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இருந்து தடுமாறி போகிறார்கள். கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தை நிறுத்துகிறார்கள். நீங்கள் எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், வேதத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஜெயம் எடுத்தவர்களை பற்றி வரிசையாக சொல்லப்பட்டிருக்கும். அதைத் தொடர்ந்து எபிரெயர் 12 துவக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: ஆகவே மேகத்தைப் போல இத்தனை அதிகமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நீங்கள் கிறிஸ்துவோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை விளக்கும்படியான பாரங்கள் எல்லாவற்றையும், எளிதாய் தடுமாற செய்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, உங்களுக்குள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவின் மேல் கண் வைத்து விடாமுயற்சியாய் பொறுமையோடு ஓடுங்கள். இந்த ஓட்டம் என்பது ஓட்டப்பந்தயத்தை குறிக்கிறது. எப்படி என்றால், அநேகர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவார்கள், ஆனால் பரிசு பெறுபவர்களோ ஒருவர் மாத்திரமே. ஆனாலும் ஓடுகிறவர்கள் அவர்களை தடுமாற செய்கிற அனைத்தையும் உதறி தள்ளிவிட்டு பரிசு பெற வேண்டும் என்கிற எண்ணத்துடன் பொறுமையாய் விடாமுயற்சியோடு ஓடுவார்கள். இப்படியாக ஓட வேண்டும் என்கிறார் கர்த்தர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.